ஸ்ட்ரெயிட் ஆஃப் 1 to 11 சொன்னா அப்படின்னா ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்ஷன், கில், அதுக்கப்புறம் கருண் நாயர், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ். இந்த 11 பேர் தான் என்னோட முதல் தொடக்க பேர். நான் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் வேணும்னா ஒரு பேட்டரை உட்காரச்சிட்டோ இல்லை பவுலரை உட்காரச்சிட்டோ நீ கொண்டு வந்துக்கலாம். ஒரு கிரீனா இல்லை விக்கெட்டை வந்து உங்களுக்கு ஸ்பின்னுக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னா ஒரு பவுலர் உட்காச்சு குல்தீப் யாதவ் கூட விளாண்டுக்கலாம். ஒரு 5 மேட்சஸ்ல சப்போஸ் பும்ரா நான் சொன்ன மாதிரி 2-3 மேட்சஸ் தான் இருக்க போறதுனால ஹர்ஷ்தீப்பும் சிராஜும் ஒரு இது ஃப்ரண்ட்ல போயிட்டு ஆகாஷ் தீப்போ இல்லை பிரசித் கிருஷ்ணாவோ யாரோ உள்ள வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஹைட்டான பவுலர் பிரசித் கிருஷ்ணா நிறைய நமக்கு பார்க்கலாம். அவர் இப்போ நல்ல ரேஞ்சில் இருக்காரு. அதனால இதுதான் மேக்சிமம் இவங்களுக்கு தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை வாஷிங்டனுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை. யாருக்காவது அடிபட்டா மட்டும்தான் வாஷிங்டனுக்கான இடம் வந்து இங்கே இருக்கு. துருவ் ஜுரேலுக்குமே அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு KL ராகுலும் இருக்காரு, ரிஷப் பண்ட்டும் உங்களுக்கு ஒரு இருக்கிற மாதிரி விக்கெட் கீப்பரா வந்து துருவ் ஜுரேலுக்கான வாய்ப்புகளும் குறைவு தான். யாராவது மிடில் ஆர்டர் சொதப்புற இடத்துல KL ராகுல் சப்போஸ் கருண் நாயர் ரொம்ப 2-3 மேட்ச் சொதப்புறாரு அப்படின்னா ஒரு மேட்ச் துருவ் ஜுரேலுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் ஒரு 18 பேர் இருந்தாலும் ஒரு 13-14 பேருக்கு தான் இந்த பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் சஃபிள்ஸ்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆகாஷ் தீப் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி, பட் ஸ்விங் நல்லா பண்ணுவாரு. பட் அவருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மி தான். இதுதான் என்னை பொறுத்தவரை அவர் பிளேயிங்